பொன்னி சீரியல் அப்கமிங் எபிசோடில் பொன்னி இங்கே மாடி மேலே குடிசை போட்டாச்சு. அடுத்தது நாம் அந்த மளிகை கடைக்கு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போய்கிட்டு அப்படியே நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத எப்படியாவது ஆதாரத்தோடு நிரூபித்து ஆகணும். அப்படி நிரூபித்தா மட்டும்தான் நாம் இந்த வீட்டில் இனிமே இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். இப்படி இந்த வீட்டில் ஒரு குற்றவாளியாக இருக்கிறதுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அது நமக்கு பிடிக்கவும் இல்லை. சீக்கிரமே கண்டுபிடிச்சி நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சே தீரணும். ஆனால் அன்னைக்கு எல்லாருமே நம்மளை ஒரு குற்றவாளி மாதிரி நினைக்கும்போது சக்தி மட்டும் என் பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தா எனக்கு மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கி அவன் பேசலையே, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்காகவாது நாம் சீக்கிரமாக நாம் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படிங்கிறத நிரூபித்து ஆகணும். அப்படிங்கிறதுல பொன்னி இங்கே ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அப்படி பொன்னி இப்போது வேலைக்கு போகிறாங்க. அதை பார்த்து சக்தி, பொன்னி பாவம் தான். பொன்னி கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. நாம் மட்டும் அன்னைக்கு எல்லாரும் பேசும்போது, எல்லாரும் எதிர்த்து நிற்கும்போது என் பொன்னி அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு சின்ன குரல் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக பொன்னி இன்றைக்கி நம்ம உள்ளங்கையில் இருந்திருப்பா. ஆனால் அவளை சரியாக புரிஞ்சிக்காம நாம் பண்ண முட்டாள்தனம் தான் இன்றைக்கி பொன்னி நம்மளை வெறுத்து ஒதுக்குறான். நியாயம் தானே, நம்மளாக இருந்தாலும் தானே பண்ணியிருப்போம். அதனால் அவன் மேலே கோச்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் சக்திக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பார்த்தா கார்த்திக் ஃபோன் பண்ணுறான். சரின்னு சொல்லிட்டு சக்தி இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் இவன்ட்டு எங்கே பேசுறது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. திரும்பவும் கார்த்திக் கூப்பிட உடனே ஃபோனை அட்டன் பண்ணுறாரு சக்தி. அட்டன் பண்ணி, சொல்லி கார்த்தி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, என்ன சக்தி ஒரே சோகமாக பேசுகிற, டல்லாக இருக்கியா, இது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி, சும்மா தான் அப்படின்னு சொல்ல, சரி நான் கூட ஊருக்கு வரலாம் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் உனக்கு அடித்தேன். பட்டு பரவாயில்ல, இப்போ வேணாம், நீ டல்லாக பேசுகிற, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சக்தி ஒன்று, கார்த்தி உனக்கு லீவ் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் சக்தி லீவ் தான், சரி உன் ஞாபகம் வந்துச்சுன்னு அடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்தி நீ உடனே கிளம்பி இங்கே வா கார்த்தி, நீ வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சக்தி என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்ன கார்த்தி சொல்கிறது, இங்கே ஏதோ நடந்து போச்சு, என்னால் அதெல்லாம் உன்கிட்ட ஃபோனில் சொல்ல முடியாது, நீ உடனே கிளம்பி நேரில் வாயேன், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, அடப்படா லூசு பாயில, உன்னை பற்றி எல்லா விஷயமும் அப்பா சொல்லிட்டாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கார்த்தி ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் கார்த்தி சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சந்திரசேகர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி சந்திரசேகரும் சண்முகமும் நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா சக்தி இப்படி நடந்திருக்கு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும் தோணவே இல்லையா, இப்போ கூட சண்முகம் சொல்லி தான் எனக்கு தெரியுது. சண்முகம் இப்போ கூட நீ வா கார்த்தி, நீ வந்தால் கண்டிப்பாக பொன்னி உன் பக்கம் நடந்த எல்லா உண்மையும் சொல்லுவா, உன்னால் மட்டும்தான் பொன்னியை இப்போது காப்பாற்ற முடியும்னு சண்முகம் ஃபோன் அடிச்சு எனக்கு கூப்பிட்றான். ஆனால் உனக்கு என் மேலே அந்த நம்பிக்கை இல்லையா, இல்லை நான் ஞாபகத்து வரலையான்னு கேட்க, சக்தி ஒன்று, அப்போல்லாம் இல்லை கார்த்தி, நான் இப்போது நானாகவே இல்லை, என்னால் எதையுமே யோசிக்க முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன நினச்சா எனக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி பீத்தூரை கல்யாணத்துக்கு யார் காரணம் தெரியாமல் எல்லாருக்குமே பொன்னியை சொல்லும்போது நானும் அமைதியாக இருந்துட்டேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு. அதனால் பொன்னி இப்போது என்கிட்ட பேசுகிறதே இல்லை, எது பண்ணாலும் பொன்னி இப்போது என்னை நம்புறதாகவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கார்த்தி அப்படின்னு சொல்ல, தெரியும்டா சண்முகம் சொன்னான், அதனால தான் இப்போது என்ன உடனே கிளம்பி வா, கண்டிப்பாக பொன்னி உன் மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்கா, மரியாதை வச்சுருக்கா, நீ வந்தனா அவளை காப்பாற்ற முடியும்னு சொல்லி சண்முகம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். இருந்தாலும் இது வரைக்கும் நீ கால் பண்ணி எனக்கு கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்படி என்கிட்ட மறைக்கணும்னு நினச்சியாடா அப்படின்னு கேட்க, ஐயோ கார்த்தி அப்படிலாம் இல்லை, என்னால் நார்மலாக இருக்க முடியல, அதனால் சொல்ல முடியல, தப்பாக நினச்சிக்காத, நீ கிளம்பி வா, நீ வந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், எனக்காக வாயேன் அப்படின்னு சொல்ல, சரிடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உடனே கிளம்பி அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரை பார்த்த ஜெயா பவானி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வா கார்த்தி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் சுந்தரமும் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது பொன்னி அப்போது மொட்டை மாடிலேருந்து கீழே வரும்போது பொன்னியை பார்த்துட்டு கார்த்தி உடனே, பொன்னி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறாரு. அதை பார்த்த ஜெயா பவானி சுந்தரத்துக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. கார்த்தி என்ன நாம் பேசிகிட்டு இருக்கோம், வந்து அந்த பொன்னிகிட்ட போய் பேசுகிறான், என்ன அப்போ இவனுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லி ஜெயா உடனே, கார்த்தி அங்கே என்ன பேச்சு, இங்கே வா அப்படின்னு சொல்ல, இரு ஜெயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிகிட்ட பேசுகிறாரு. பொன்னிக்கு கொஞ்சம் அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது.
பரவாயில்ல, நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டயாவது நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே பொன்னியும் கார்த்தியும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிறத பார்த்து ஜியாவுக்கும் சுந்தரத்துக்கும் பவானிக்கும் ரொம்பவுமே டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா கார்த்திகிட்ட இங்கே சுந்தரம், பவானி, ஜெயா 3 பேர் சொல்கிறாங்க, அந்த பொன்னி எப்படியாப்பட்ட வேலை பார்த்துருக்க தெரியுமா கார்த்தி? அவள் தாண்டா இந்த பிரீத்தியோட கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணம். அது தெரியாமல் அவள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். அவள் ரொம்ப மோசமான பொண்ணு, அவள்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோ அப்படிலாம் சொல்லவும் கார்த்தி ஒன்று எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே ஓகேன்ட்டு இருக்காரு. அப்புறம் சந்திரசேகர் சொல்கிறாங்க, கார்த்தி, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெலாம் காரணம் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான்டா. ஏன்னா பொன்னி சொல்கிறா, பிரீத்தி கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, பிரீத்தி கல்யாணத்தப்போ அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது இந்த வீட்டில் உள்ளவங்க தான், அவங்க சொல்லி தான் எனக்கு அவங்களே தெரியும். அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு நம்பவே முடியல. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்குது, அந்த கருப்பாட்டை யாரும் நான் சந்தேகப்படுறது, எனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம் பண்ணவே தோணலை. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். கண்டிப்பாக உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரியும், யார் என்ன பண்ணியிருப்பா அப்படிங்கிறத உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் உன்னை வர சொன்னேன். நீ தான் கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கார்த்தி உடனே கண்டிப்பாக அதுக்கு தானே வந்திருக்கேன், நான் வந்த விஷயத்த கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விட்டார். அதுக்கப்புறமா கார்த்தி ஒவ்வொருத்தரும் நடவடிக்கையும் கரெக்டாக கண்காணிக்கிறாரு, யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதில் சுந்தரமும் பிரீத்தியும் மட்டும் கார்த்திக்கு கொஞ்சம் சந்தேகத்தை உண்டு பண்ணுறாங்க. பிரீத்தியே அவள் கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது சுந்தரத்துக்கு மட்டும் அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. சுந்தரம் ஒரு சில ஃபோனை பார்த்தோன்னே அவர் மூஞ்சி டென்ஷன் ஆகுது, பதட்டமாகுது. உடனே கட் பண்ணி வச்சிடறாரு. அப்புறமா யாரும் இல்லாதப்ப அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் தனியாக பேசுகிறாரு. இதெல்லாம் கார்த்தி கரெக்டாக நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது சுந்தரத்துக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இல்லை இந்த குடும்பத்துலேருந்து எதையோ ஒன்று மறைக்கணும். அதனால தான் அடிக்கடி தனியாக போய் பேசுகிறாரு. அப்போது சுந்தரத்தை ஃபாலோ பண்ணாலோ இல்லை சுந்தரத்துடைய ஃபோன் எடுத்தாலோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு கார்த்தி. அதே மாதிரி அங்கே குளிக்கிறதுக்காக சுந்தரம் ரூமில் ஃபோனை சார்ஜ் போட்டு குளிக்க போகிறாரு. அப்போதைக்கு பவானி ரூமில் இருக்காங்க. கார்த்தி போயிட்டு பவானிகிட்ட எனக்கு கொஞ்சம் டீ வேணும், தலைவலிக்குன்னு சொல்கிறாங்க. உடனே பவானியும் டீ போட கிச்சன் போயிடுறாங்க. போகிற நேரத்துக்கு சுந்தரத்துடைய ஃபோன் எடுத்து ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்கும்போது சுந்தரம் கடை லாக் போட்டிருக்காரு. ஐயோ லாக்கில் இருக்கே அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை கார்த்தி உடனே அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ண உடனே அந்த பக்கத்துலேருந்து, ஏய் என்ன பண்ணுற, எத்தனை வாட்டி அவனை பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டேன், ஆனால் நீ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு பாடத்துக்கு மட்டும் சான்ஸ் வாங்கி தரவே மாட்டேற, இப்போ மட்டும் நான் சொல்கிற அட்ரஸுக்கு நீ வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் இனிமேல் நேராக உன் வீட்டுக்கே வந்துடுவேன், நான் உனக்கு அட்ரஸை மெசேஜ் பண்ணுறேன், நீ உடனே வர அப்படின்னு சொல்லி அட்ரஸை மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே சுந்தரமும் இங்கே குளிச்சுட்டு ஒரு சவுண்டு கேட்குது. உடனே கார்த்தி ஃபோனை கீழே வச்சுட்டு வெளில வந்துடுறாரு. சுந்தரம் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அப்போதைக்கு இந்த அட்ரஸை பார்த்துட்டு, இவன் வேறு டார்ச்சர் தாங்க முடியல, இந்த அட்ரஸ் அனுப்பியிருக்காளா, நான் மட்டும் இங்கே போகலன்னா இவன் உடனே இங்கே கிளம்பி வந்துடும்னு சொல்லுவா, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அவசரமாக கிளம்பி போகிறாரு. இதை பார்த்த கார்த்தியும் உடனே கிளம்பி போகும்போது பவானி, கார்த்தி காஃபி கேட்ட, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. சுந்தரத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சுந்தரம் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு. இது மாதிரி நீ கோவப்படாத, கண்டிப்பாக உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி தருவேன், உனக்கு என்ன பாடுறது சான்ஸ் கேட்குற அவ்வளோதானே, அதை ரெடி பண்ணிட்டேன், எல்லாமே பக்காவாக இருக்குது, எங்கள் ஆன்ட்டி அப்பப்போ குறுக்க வந்து குட்டியை குழப்பிட்டுருக்காங்க, அதனால தான் லேட் ஆகுது, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை ஏமாற்றப்பட்டேன், என்னை நம்பு, கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி தருவேன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அதை பார்த்து கார்த்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன பவானி வீட்டில் இருக்கும்போது சுந்தரம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சு சுந்தரத்தை பற்றின விஷயம்லாம் கார்த்திக்கு புரிய வருது. அப்போது இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் பிரீத்திகாந்தை நிப்பாட்டி இருப்பாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சுந்தரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்தி அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாரு. இதை மட்டும் கொண்டு போய் வீட்டில் போட்டு காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த விஷயத்தெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. உடனே கார்த்தி வீட்லேயுமே போட்டு காட்டுறாரு. அதை பார்த்து ஜெயா, பவானி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலேயே சுந்தரம் தானா, ஏன்னா அவ்வளோ அவசரமாக போனார் ரெக்கார்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கே போய் அந்த பொண்ணு கூட பார்க்கவே கண்ணு கூசுது, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, பார்த்தீங்களா இதுதான் சுந்தரம் தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம், பொன்னி மேலே எந்த தவறுமே கிடையாது, நீங்களாம் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, பொன்னியை கோத்துவிட்டா தான் நாம் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுந்தரம் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பொன்னியை எல்லா விஷயத்தையும் சிக்க வச்சுட்டு அவர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. சுந்தரம் வந்த உடனே நீங்கள் இந்த ஆதாரத்தை காட்டி அவர்கிட்ட கண்டிப்பாக விசாரிச்சிங்க அப்படின்னா எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சத்துக்கு அவர் வரும்
அதுவும் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் அவர் தான். இனிமேலும் நீங்கள் பொன்னியை டார்ச்சர் பண்ணுறது எந்த விதத்திலும் நியாயமாக இருக்காதுன்னு சொல்லவும் இங்கே ஜெயா பவானி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ச்சே, இவ்வளோ தப்பையும் பண்ணது சுந்தரமா, நாம் போய் பொன்னி மேலே கோவப்பட்டோமே, ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு சொல்லி 2 பேருமே ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனால் அது வரைக்குமே பொன்னி சக்தி யாருக்குமே தெரியாத இந்த விஷயம். ஸோ கண்டிப்பாக ஜெயா பவானி எல்லாருமே பொன்னியை பற்றி புரிஞ்சுக்க போகிறாங்க. அதே மாதிரி சுந்தரம் பண்ண எல்லா கீழ்க்கடுத்தனமும் வெளியாகிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.